இபிஎஸ்னுடைய வியூகம் என்னவா இருக்கு சார்? நாளிதழ் செய்திகள் சேனலுக்கு வணக்கங்க. தமிழகத்தில் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல் விமர்சகர், மரியாதைக்குரிய நான் மதிக்க தெரிந்த திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். ஒரு விதத்துல எனக்கு குருஸ்தானத்துல இருக்கக்கூடியவர். ஆனா என்னைக்கு அதிமுக இரட்டைத்தலைமை பிரச்சனை ஏற்பட்டது, இந்த பிரச்சனை ஏற்பட்டு 2 பேருக்கும் பெரிய பிரச்சனை ஏற்பட்ட காலத்துல இருந்து அவங்க எடுத்த ஸ்டாண்ட நான் முழுவதுமா மறுதளித்து, நீங்க சொல்ற எந்த ஆர்வமும் ஜோசியமும் உங்க தனிப்பட்ட விருப்பமும் நடக்க போறது இல்லைன்னு ஸ்டாலின் வந்து 48% எடுப்பாருன்னு இப்பதான் தொடங்கி இருக்காரு. 48% எடுப்பாரு. அது உண்மையான நடந்தது இல்ல சார். நீங்க சார் பேசலாம். நான் ஆதரிக்கிற மோடிசாமி பழனிசாமியை பத்தி நீங்க என்ன சொன்னீங்கிறத பத்தி மட்டும்தான் நான் பேசுறேன். ஸ்டாலினை பத்தி அது உங்க கருத்து. நான் யாரும் இல்லங்கிறத ஒத்துக்கிடுங்க. உங்க விருப்பமா இல்ல, உண்மை சார். என்னோட புரியுது. வேற கருத்து சொல்லிருந்தா அது வேற மேட்டர் இல்ல. அவர் நான் சொன்னது கரெக்டா வந்ததை நான் சொல்ல வேண்டியது இருக்கும். புரியுது. நீங்க எப்பயுமே எதிர்கருத்து உள்ளவங்களை பேச விட்டு ஓட விட்டு அதுக்கப்புறம் அடிக்கக்கூடிய ஒரு வீரர். நீங்க ஏன் அப்படி குறுக்கிடுறீங்கன்னு எனக்கு தெரியல. முதல் விஷயம், கட்சி முழுக்க திரு பன்னீர்செல்வம் பின்னாடி தான் போகும், எடப்பாடி பின்னாடி இருக்காதுன்னு ஆரம்பத்தில் 4 வருடத்துக்கு முன்னாடி சொன்னார். நான் அதை பல விவாதங்கள்ல மறுத்து சொன்னேன். இல்ல, நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி பின்னாடிதான் அதிமுக ஒட்டு மொத்தமா இருக்கும். பன்னீர்செல்வம் ஒரு 2ஆம் நிலை தலைவர், 2ஆம் கட்ட தலைவர். அவரால் ஒரு இயக்கத்தை முன்னிட்டு நடத்தக்கூடிய திறமை அவர்கிட்ட இல்ல. அம்மா அவருக்கு அந்த பதவியை கொடுத்தாங்கன்னா, கிரிக்கெட்ல இன்னைக்கு சொல்ற மாதிரி நைட் வாட்ச்மேன், அதாவது இன்னைக்கு விக்கெட் விழுவக்கூடாது, டெஸ்ட் மேட்ச்ல சொல்லுவாங்களே அந்த மாதிரி, இன்னைக்கு விக்கெட் விழுவக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. அவருடைய திறமை அடிப்படையில கொடுக்கல அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, அண்ணாமலை 3036 வரைக்கும் மாத்த மாட்டாங்க. அண்ணாமலை தான் ஒரே தலைவர். எப்படி பக்கத்துல நம்ம கர்நாடகாவில் எடியூரப்பா கிட்ட இன்னைக்கும் அண்ணாமலை இன்னைக்கும் அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் முகம். சரி, அது உங்க விருப்பம் சார். அவர் நேற்றைய அண்ணாமலையும் போகும்போது அண்ணாமலைக்கு தான் கைத்தட்டு இல்ல. ரவீந்திரன் சார், புரியுது. நம்ம பார்த்தா அவர் முடிச்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் வராங்க. அதே பிரதமர் டெல்லிக்கு வந்தப்ப அந்த செட்டப் நயனா நாகன் எனக்கு தெரியல, அவர் கைத்தட்டு அமித்ஷா வார்த்தைக்கு போனா பேச முடியாது. நீங்க ஏன் உங்க இயல்புக்கு மாறா நீங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு மாட்டாங்கன்னு சொன்னீங்க. அண்ணாமலை மாற்றப்பட்டார். எடப்பாடி பழனிசாமி மீண்டும் பாஜக கூட்டணி ஏற்படாதுன்னு சொன்னீங்க. மீண்டும் அது ஏற்பட்டுச்சு. தொடர்ந்து என்ன காரணம் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்காரு. எடப்பாடியில இன்கண்டிஷனா நிலைப்பாடு அதே ஒத்துக்கிடுங்க. ஓகே, கொஞ்சம் பேச விடலாம், விடுங்க சார். நீங்க அறிவாலய நாயகரை பத்தியோ தமிழ் தேசிய கருத்து அதுதான். மோடி அறிவாலய நாயகருக்கு தான் கனிமொழியை தான் அனுப்பி வச்சாரு சார். ரவீந்திரன் சார், அவர் முடிக்கட்டும் சார். மோடியோட தளபதி அண்ணாமலைன்னு சொன்னீங்க. மோடிக்கு தனி செல்வாக்கு இருக்குதுங்க. கார்ல ஏத்திட்டு போனாருங்க, கொண்டு போய் புட்டுசத்துல விட்டுட்டாங்கல்ல. சரி, பொறுங்க. யாரு என்டிஏ சிஎம் கேண்டிடேட்டா வராருன்னு பாக்கலாம். பொறுங்க சார். சேலம் மணிகண்டன் சார், நான் இன்னொரு கேள்வி வச்சுறேன், அதுக்கும் நீங்க தொடர்ச்சியா இது பண்ணுங்க சார். குறிப்பிட்டு நயனார் நாகேந்திரனுடைய இந்த தலைமை வந்ததுக்கு பிறகாக ஓபிஎஸ்ஐ ஓரங்கட்டுறதுக்கு இபிஎஸ் இதன் மூலமாக ஒரு வியூகத்தை வகுக்கிறாராங்கிற கேள்வி இருக்கு. நீங்க கேட்ட விஷயத்துக்கு நான் முதல்ல பதில் சொல்லிடுறேன் சார். ரவீந்திரன் சார் பேசுறப்ப என்டிஏ எடப்பாடி பழனிசாமி உள்ள வந்திருக்காரு, வெளியே போனாரு அப்படின்னு சொன்னார். உள்ள வருவது வெளியே போறது பிரச்சனை அல்ல. வெளியே இருந்தப்ப போகக்கூடாத இடத்துக்கு போனியாங்கிறது தான் பிரச்சனை. அதிமுகவோட சாதாரண 5 ரூபா கார்டு உறுப்பினரோட அண்ணா சாலை வழியா போறப்ப அறிவாலயத்தை பார்த்தானா மூஞ்ச லெப்ட் பக்கம் திருப்பிட்டு போயிடுவான். அந்த மாதிரி இருக்கிறப்ப அம்மாவால் பின்னாடி பாத்தீங்கன்னா திருமதி சசிகலாவால் இந்த பதவி மிக உயரிய பதவி, முதலமைச்சருங்கிற பதவிக்கு வந்துட்டு இவர் காலையில யதார்த்தமா சந்திச்சாரா, மாலையில பதார்த்தமா சந்திச்சாரா அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நஞ்சம் அதிமுக சில பேர் உங்க மேல வச்சிருந்த இவர் கட்சியில சேர்த்திக்கலாமே அப்படின்னு இருந்த அந்த எண்ணம் கூட முழுக்க இன்னைக்கு நிராசையாகி போய் ஒரு வெறுக்கத்தக்க மனிதரா, அதிமுக தொண்டர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதரா திரு பன்னீர்செல்வம் மாறி இருந்தார். அதே சமயத்துல சார், நான் ஒரு வார்த்தை முடிச்சேன். தினகரன் அவர்களுக்கு நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும்
பாராட்டுகளையும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவிக்கிறேன் சார். பல சோதனைகள், உட்கட்சி பிரச்சனை, அவர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஆனா தனக்குன்னு ஒரு தனி இயக்கம் கண்டு அம்மாவுடைய துகிலுரிந்து அவமானப்படுத்துற திமுக கூட்டம் பக்கம் திரும்பி கூட பார்க்கல. அம்மாவை அவமானப்படுத்திய அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. 8க்கும் 10க்கும் இடைப்பட்டவன் ராமச்சந்திரன் அம்மாவை இகழ்ந்து பேசுற திமுக பக்கம் திரும்பி கூட பார்த்ததில்லை அப்படிங்கிற அந்த தினகரனோட நெஞ்சுரத்தை நான் பாராட்டுறேன். அதுக்கான விளக்கம் சொல்றாரு சார். என்ன வந்து பி டீம்னு வந்து கட்டமைக்கிறாங்க, நான் வந்து அந்த பக்கம் போகவே இல்லை அப்படிங்கிற தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறாரு ஓபிஎஸ் அவர்கள். இல்ல சார், அதாவது ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, எதுலயோ ஒண்ணு இருத்த மாதிரி நான் சாப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே சார். ஒரு கொள்கை எதிரி, நேரடி எதிரி அதிமுக காரனுக்கு அடிப்படை பகவத்கீதை, குரான், பைபிள் என்னன்னு கேட்டா திமுக மீது கண்மூடி தனமான எதிர்ப்பு. திமுக எதிர்ப்புங்கிறது அதிமுக ஒரே கொள்கை. அப்படி இருக்கிறப்ப இவர் யதார்த்தமா வாக்கிங் போனாரா, அவரை பதார்த்தமா சந்திச்சாரா? IPL மேட்ச்ல போய் சம்பந்தமே இல்லாத இன்னும் முன்னாள் கிரிக்கெட் வீரர் மாதிரி பன்னீர்செல்வம் பேர் நின்றுகிட்டு திராவிட மாப்பிள்ளை என்னைக்கு நீங்க போய் அங்க கேலரியில் நின்று பாத்தீங்களா, அன்னைக்கே டெல்லி உங்களுக்கு போட்டுச்சு ஸ்கெட்ச். உங்களோட வேடத்தை பழனிசாமி அன்றே புரிஞ்சு கொண்டார். டெல்லி மோடி சாமி கொஞ்சம் லேட்டா புரிஞ்சுக்கிட்டார். ஒரு முகம் வேணும் சார், 6 முகம் பேர் வச்சுக்கலாம். பன்னீர்செல்வம் வேணும், 6 முகம் பேர். எத்தனை முகம், எத்தனை முகம்? சசிகலா, உங்களுக்கு பதவி கொடுத்த சசிகலா கொலை பண்ணி சொன்னீங்க, மறுபடியும் போய் சேர்ந்துக்கிட்டீங்க. தினகரன் கையை பிடிச்சி முறுக்கடா இருந்தீங்க, அவரோட போய் சேர்ந்துக்கிட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி மோதிட்டு ரெட்டலையை முடக்குனீங்க, திரும்ப அவர்கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டீங்க. இது பொருள் சார். கொள்கை எதிரி, திருக்குறளை தீய சக்தின்னு அம்மாவால் கடைசி வரை அடையாளம் கட்டப்பட்ட அறிவாலய வாசலை போய் மிதிக்கிறீங்களா? உங்களை புரட்சி தலைவருடைய ஆன்மா மதிக்குமா? இல்ல ஓபிஎஸ் அவர்கள் 2026 ஜெயலலிதா அவர்கள் பேரிலான ஆட்சி தான் அமையுங்கிறாருல, திமுக ஆட்சி அமையும் சொல்லவே இல்லை அவரு. நீங்க இந்த கட்டமைப்புக்காக தான் ஒரு பதில சொல்றாரு. பி டீம் என்ன வந்து கட்டமைப்பு கேள்விக்கு இவரு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பிரதிநிதியா இருக்கிற ஓபிஎஸ் பிரதிநிதியா இருக்கிற ரவீந்திரன் துரைசாமி கேளுங்க. அதிமுகவின் சாதாரண தொண்டன் போய் அறிவாலய வாசலை விதிப்பானா? அப்படி விதிச்சா அம்மாவின் ஆன்மானத்தை திரும்பிப்படுத்துறது சார். மெரினா காக்கடை புரட்சி தலைவரோட பதில் சொல்ல வர முடிச்சிருட்டோம். மோடியை யாரும் டிச் பண்ண முடியாது 2029 அடிப்பேன் சார். நான் பழனி பஞ்சாமிரத்தை பத்தி பேசுறேன், நீங்க திருப்பதி வெங்கடாஜலபதி லட்டை பத்தி பதில் சொல்லுங்க. மோடியா டிச் பண்ணாங்க, டிச் பண்ணல. மோடியா டிச் பண்ணிட்டாரு. இன்னைக்கு இவரை நம்பினாரு, இவரை நம்பி எல்லாம் இவர் முதலமைச்சர் ஆக்குறது மோடி. அன்னைக்கு வந்து அன்னைக்கே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக வேணும். அன்னைக்கு என்னைக்கு அம்மா மறைஞ்சாங்களோ அன்று இரவு சசிகலாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி மறுக்க சொல்லுங்க, ரவீந்திரன் துரைசாமி மறுக்க சொல்லுங்க. அன்னைக்கு இரவு தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி. ஆனால் வெங்கைய நாயுடு அவர்கள் தலையிட்டு வேண்டாம், அம்மா காலத்துல யார் இருந்தாங்களோ அந்த பன்னீர்செல்வத்தை கொண்டு வாங்க, அவரை முதலமைச்சரா உட்கார வைங்க அப்படின்னு சசிகலாவால் பின்பும் வாழ்வு பெற்ற இதே பன்னீர்செல்வம். அது உண்மையை ஏற்றுக்காரு. நான் இன்னொரு கேள்வி வச்சிருக்கேன் சார். இப்ப வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய நம்பிக்கையை முழுமையாக திரு ஓபிஎஸ் அவர்கள் இழந்துட்டார். அப்போ 100% சார், 100%. இல்ல மாநில தலைமை தான் அந்த விஷயத்தை வந்து முன்னிறுத்தி எடுத்துட்டு போறாங்க. இல்ல சொன்ன மாதிரி 2011 இருந்த அந்த முரண்பாடுகள் தான் வந்து இப்ப வந்து ஓபிஎஸ்க்கும் திரு நயனாருக்கும் போகக்கூடிய விஷயங்களா இருக்கா? இது நம்ம ரவீந்திரன் சாருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை சொல்லி நான் பதில் சொல்றேன். ஏறத்தாழ 2 மாதத்துக்கு முன்பாக திரு பன்னீர்செல்வம் அவர்களுக்கு டெல்லி தலைமை பாஜக தெளிவா சொல்லிடுச்சு, பாருங்க தமிழக கூட்டணியின் தலைவரா எடப்பாடி பழனிசாமி நாங்க அறிவிச்சிருக்கிறோம், அவரை ஏற்றுக்கிறோம், அவங்களோட கூட்டணி வச்சுட்டோம். அவருடைய தலைமையே நீங்க சேலஞ்ச் பண்ணிட்டு கோர்ட்ல கேஸ் போட்டுக்கிட்டு தொண்டர் உரிமை மீட்பு குழுன்னு 4 பேரை வச்சுட்டு நீங்க சண்டை போட்டீங்கன்னா அதே கூட்டணியில உங்களை வாங்கன்னு நாங்க சேர்த்த முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, தினகரன் மாதிரி ஒரு தனி அமைப்பு ஆரம்பிங்க, உங்களுக்கு உறுதியா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம் தரேன்னு திரு எடப்பாடி பழனிசாமி பேசி அதுக்கான சம்மதத்தை பெற்று விட்டார்கள். ஆனா இல்ல இருக்கிற 4 பேரு, அதுலயும் 2 பேர் போயிட்டாங்க. லாஸ்ட் இருக்கு கேரண்டி 4 பேரு என்கிட்ட இல்ல. ஆனாலும் நான் தொண்டர் உரிமை மீட்பு குழுன்னு ஃபுட் கோர்ட், டென்னிஸ் கோர்ட், லோக்கல் கோர்ட், லோக் அதாலத் கோர்ட், ஐநா கோர்ட் வரைக்கும் நான் போயிட்டே தான் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்த்துக்கேன்னா எப்படி சார் சேர்த்துவாங்க? தமிழகத்தில் அதோட தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமியோட பொதுச்செயலர் அந்த பொசிஷனை எடுத்து இவர் சேலஞ்ச் பண்றாரு. அந்த கூட்டணியில வச்சுக்கினா டெல்லி சாமி எப்படி சார் வர தரும்? ரவீந்திரன் சார்ட்ட கேட்ட அதே கேள்விதான்.
அண்ணாமலை இருக்கும்போது ஓபிஎஸ் ஓகே, நயனார் இருக்கும்போது வேணாமாங்கிற அந்த நிலைக்கு மாறிட்டாங்களா? நீங்க டெல்லி தலைமைக்கு போறீங்க, நான் வந்து மாநில தலைமையிலேயே அந்த முரண்பாடு இருக்காங்க. பாஜகவில் ஒரு 20 ஆண்டுகள் பயணித்தவன் அப்படிங்கிற முறையில சொல்றேன். பாஜக மாநில தலைமை அப்படிங்கிறது டெல்லி என்ன கட்டளை இடுதோ அதை கேட்டு செயல்படக்கூடிய தலைமை. அதற்கு ஒவ்வாத தனக்கு மேல 2 கொம்பு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு தவறான புள்ளி விவரத்தெல்லாம் கொடுத்து இங்க மறைமுகமா திமுகவோட வெற்றிக்கு துணை போனத லேட்டா புரிஞ்சுக்கிட்ட 2 டெல்லி சாமிகளும் அண்ணாமலை தூக்கி எறிஞ்சாங்க. மிகச்சரியான தேசிய திராவிட மாப்பிள்ளை 2 கட்சியிலும் பயணிச்ச அண்ணா திமுகவுல இருந்த நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்ததுக்கு காரணம் தான். வேற அதுக்கு எந்த காரணமும் டெல்லி தலைமை மோடியும் அமித்ஷாவும் வேண்டாம் வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, குறிப்பிட்ட இந்த கூட்டணி சார்ந்த வியூகங்கள் எல்லாமே அடுத்த கட்டங்கள் எப்படி போகும்? ஓபிஎஸ் தொடர்பான உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட இந்த தொண்டர்கள் மத்தியில இந்த கூட்டணி எந்த அளவுக்கு ஜெல்லா இருக்கு அப்படிங்கிற கேள்வி இருக்கு சார். சார் நீங்க கேட்ட கேள்வி கடைசியா வரேன். நான் ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளா பார்த்து பிரமிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் துரைக்கருணா அவர்கள். நான் ஒரு எந்த விதத்திலையும் குறைவா நான் சொல்லல, திரு பன்னீர்செல்வம் அவர்களையும் குறைவா சொல்லல. கிரிக்கெட்ல நைட் வாட்ச்மேன்னா என்ன அப்படிங்கிற அர்த்தத்துல சொன்னேன். அதாவது அப்படிப்பட்ட துரைக்கருணா இன்னைக்கு இவ்வளவு ஒரு கீழே போய் அவருக்காக சில முட்டு கொடுக்கிறாரு அந்த விஷயத்துக்கான ஒரு பதிலீடு எனக்கு தோணுது. கங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கையே சூதகமானால்ங்கிற மாதிரி. சார் நான் இங்க 3 தலைமுறையா வர சார் பதிலுக்கு 3 தலைமுறையா என்னுடைய குடும்பம் திமுக எதிர்ப்பு குடும்பம். நாங்க ஒரு தேசிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனா கருணாநிதி அவர்கள் மறைந்த போது நானுமே ஐயோ ஒரு பெரியவர் மறைஞ்சிட்டாருன்னு அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக சொன்ன வார்த்தை அது. அதை போய் ஒரு ஆதாரமா எடுத்துக்கொண்டு வந்து காட்டுறாரு அப்படிங்கிறது. செங்கோட்டையை பாராட்டினாரு அதே அதை விட்டுருங்க. எதுக்காக அதிமுக ஒரு கட்சி இருக்குது ஆட்சி பிடிப்பதற்கு. ஆனா தன்னுடைய மகன் ரவீந்திரநாத் கூட்டிட்டு போய் ஸ்டாலின் ஆட்சி நல்லா பண்றீங்க அப்படின்னு புத்தக பரிசு கொடுத்துட்டு வந்தாரு பன்னீர்செல்வம். அறிக்கையில சொல்றாருல சார் 2026 ஜெயலலிதா அவர்களுடைய பேர்ல தான் ஆட்சிங்கிறாருல. நீங்க வந்து அறிவாலயத்துக்கு போய் மு.க. ஸ்டாலின் அம்மா வழியில ஆட்சி அமைக்க வைக்க போறாரா? இல்ல பனையூருக்கு போய் பனையூர் பண்ணையார வந்து அம்மா வழியில ஆட்சி பண்ணுங்க. எங்க போனாலும் சார் நான் அவர் மேல குறைச்சு சொல்லல, நீங்க நம்பர் 2 தானே. அறிவாலயத்துல போனா உங்களை சீமாக்க போறாங்களா? பனையூருக்கு போனா பண்ணையார் அவர் இறங்கிட்டு உங்களை சீமாக்க போறாரா? எங்க போனாலும் நீங்க நம்பர் 2 தானே. அந்த நம்பர் 2 இருந்துக்குங்க. உங்களுக்கு பொருளாதார பதவி தரேன், அமைச்சர் பதவி தரேன் அண்ணா சொல்லிச்சு இல்ல. அத்தனை தூக்கி நான் யாரும் தெரியும் இல்லன்னு மீசை முறுக்கிட்டாருல்ல. இன்னைக்கு எங்க இருக்கிறீங்கன்னு உங்க நிலைமையை தெரிஞ்சுட்டு தானே சார். வெற்றி பெறுவனுக்கு தான் பல காதலிகள், வெற்றி பெறும் வீரனுக்கு தான் பல காதலிகள். தோற்பவன் வந்து தனியா முச்சந்தில உட்காந்து அழுகணும். தொடர்ச்சியான தோல்வியை சந்திச்சு வர்றாருங்கிற விமர்சனத்தை வைக்கிறாங்கல்ல, நீங்க அந்த விமர்சனம் வைக்கும் போது டெஃபினட்டா சொல்றேன். இந்த 2026 it is a acid test for எடப்பாடி பழனிசாமி. தன்னுடைய தலைமை பண்பை நிரூபிச்சாகணும். கட்சியை மீண்டும் ஆட்சியில உட்கார வைக்கணும். துரைக்கருணா சாருக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்ல. அதாவது ஜானகி அம்மையார் அரசியலில் வீழ்ந்த காரணம் என்ன, ஜெயலலிதா அம்மா வந்து அரசியலில் உயர்ந்த காரணம் என்ன? ஜென்ம எதிரி அவங்க கிட்ட 1988 போய் என்னுடைய ஆட்சிக்கு ஆதரவு தாருங்கள் திரு கருணாநிதி அவர்களேன்னு எம்ஜிஆருடைய துணைவியா இருந்த ஜானகி அம்மா போய் ஆதரவு கேட்டத எந்த அதிமுக தொடரும் ரசிக்காம நீங்க புரட்சி தலைவியோட மனைவியா, புரட்சி தலைவரோட மனைவியா இருந்தா கூட உங்களை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு தோக்கடிச்சு ஜானகி அம்மையார் வீழ்ந்ததற்கும் ஜெயலலிதா அம்மா மேல ஒசனத்துக்கு காரணம் சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் ஜானகி அம்மாள் வீழ்ந்தாங்கிற கதை அவருக்கு தெரியாதுல்ல சார். நான் ஒண்ணு சொல்லிடுறேன். சமுதாய பலம் இருந்திருந்தா ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர்கிட்ட போய் ஏசர் ஓட்டு வாங்கி கம்மியா வாங்கி தோத்து போறாரு வந்து ராமநாதபுரத்துல. முக்குளத்தோர் முழுக்க அவர் பின்னாடி இருக்கிற முதல்ல அதே ஏத்துக்கிறேன் சார். அந்த இடங்கள்ல வந்து அதிமுக தோல்வி அடைஞ்சதெல்லாம் வந்து பெரிய விஷயமா இல்லையா ஐயா? நான் பல தடவை சொல்லிட்டேன். புரட்சி தலைவர் உச்சத்துல இருக்கிறப்ப 1982 சேலத்துல செம்மல வந்து புரட்சி தலைவரோட ரெட்டலை ஏத்து போட்டு ஜெயிச்சார். அப்ப புரட்சி தலைவரோட பெரிய தலைவரா தாமரை கணி திருநாவுக்கரசு புரட்சி தலைவருக்கு எதிராக இதே ரெட்டலை ஏத்துட்டு ஜெயிச்சிருக்காங்க. அவங்களோட பெரிய தலைவரா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ரெட்டலைக்கு எதிராக நீங்க ஜெயிக்க முடியலையா? திருநாவுக்கரசு தாமரை கணி செம்மலையா புரட்சி தலைவர் மீறி ஜெயிச்சாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி 2 பேர் தான் பெரிய தலைவர். நான் சொன்னா நாட்டு மக்கள் நெகட்டி சிரிக்க மாட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லிடுறேன் சார். உண்மையாலுமே அவர் மேல எனக்கு வச்சம் இல்ல. உண்மையாலுமே உங்க உடம்புல அதிமுக ரத்தம் இன்னும் ஓடுதுன்னு நான் நம்புறேன். நான் இன்னமும் சொல்றேன், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த நான் தான் அதிமுக பொதுச் செயலாளர்னு கிளைம் பண்றது விடுங்க. அண்ணா வழியிலயோ அம்மா வழியிலயோ ஒரு கட்சியை தனியா நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியில எடப்பாடி பழனிசாமி பக்கம் திரும்பி பார்க்காதீங்க. அதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குல்ல சார்? அதெல்லாம் வழக்கெல்லாம் விட்டுருங்க அப்படிங்கலாம் சொல்றோம்.
ஆனா அவர் ஒரு சட்ட ரீதியான ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்கு இபிஎஸ்ஓ இல்ல மற்றவர்களோ வந்து எந்த அளவுக்கான உறுதித்தன்மை கொடுப்பாங்கன்னு இருக்குல்ல சார்? அப்ப போய் கருணாநிதி சமாதியில போய் உட்காந்து அங்க போய் தர்ம யுத்தம் பாருங்க, அந்த விஷயம் எல்லாம் பண்ணல. ஜெயலலிதா அவருடைய சமாதியில தான் வந்து தர்ம யுத்தம் பண்ணாரு. என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்தோம். கருணாநிதி சமாதியில போய் தர்ம யுத்தம் பண்ணி தியானம் பண்ண போறாரு. அவருக்கு என்ன சார் இருக்குது? தினகரனை எழுத்தாரு, சசிகலா எழுத்தாரு, பழனிசாமி எழுத்தாரு, இன்னைக்கு மோடி எழுத்தாரு, அமித்ஷா எழுத்தாரு. அவருக்கு என்ன சார் நிரந்தர கொள்கையில்? ஆனால் ஒரு முன்னாள் முதலமைச்சர் மதிக்கத்தகுந்த நபர். அவர் சொன்ன மாதிரி 10 முறை ஒரு நிதியமைச்சராக இருந்தவர். நீங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை அதிமுக காரராக இருக்க வேண்டும். நானெல்லாம் இன்னைக்கு வந்தேன். அதனால வேண்டி விரும்பி கேட்கிறேன், உங்க முடிவை மதிப்பரிசீலனை பண்ணுங்க. அறிவாலயம் பக்கம் போய் உங்க குலத்துக்கே 100 தலைமுறைக்கு பாவத்தை தேடிக்காதீங்க. அதிமுக தொண்டை நீங்க சாபம் உங்களுக்கு சும்மா விடாது. சரி சார்.